நம்ம இப்போ மேஜிக் ரிங் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இப்படி சிங்கிள் செயின் போட்டுக்க போகிறோம். 1 2 3 இப்படி போட்டுக்கிறோம். இந்த ரவுண்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ இந்த ரவுண்டில் நம்ம 12 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 இப்போது 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக 12 போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த நூலை நம்ம இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா செயின் சுருங்கிடும். இப்படி நல்லா சுருக்கி விட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 2 3 இந்த தேர்டு செயின் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்படி கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக. இதை இழுத்து விட்டிங்கன்னா இது கரெக்டாக கவர் ஆயிடும். இப்போது 1 2 3 செயின் போட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போது ஒவ்வொரு இதுலேயும் நம்ம டபுள் க்ரோஷே 2 போட போகிறோம். 1 2 அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயின்லையும் நம்ம 2 போட போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதில் 2 போட போகிறோம். 1 2 இப்போ 12 போட்டிருக்கோம். 24 டபுள் க்ரோஷே நமக்கு இதில் இந்த ரோக்கு நமக்கு கிடைக்கும். 1 2 இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம 2 போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதில் 1 2 3 இதில் தேர்ட் இதில் நம்ம குத்தி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்படி நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ஒரு 3 செயின் 1 2 3 அடுத்து 1 2 3 போட்டுக்கிட்டோமா. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் கேப் விட்டு நம்ம இங்கே டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்படி இப்போது 1 2 3 போட்டு ஒரு கேப் விட்டு ஒரு செயின் கேப் விட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 இப்போது இந்த ஒரு கேப் விட்டு இங்கே டபுள் க்ரோஷே. இப்படி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து போகிறோம் பார்த்திங்கன்னா 1 2 3 செயின் போட்டாச்சா. 1 2 3 இந்த தேர்ட் செயினில் நம்ம இப்படி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 1 2 3 செயின் போட்டாச்சா. இப்போ இந்த கேப்பில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 போட்டாச்சா. இப்போது ஒரு டபுள் க்ரோஷேவை நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் மறுபடியும் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம் இந்த செயினில். இப்போ மறுபடியும் இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோஷே 1 2 3 இப்போது இந்த செயின் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்க போகிறோம். நம்ம இந்த ஃபஸ்ட் செயினில் குத்தி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுத்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த செயின் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இப்போ நம்ம 3 சிங்கிள் செயின் போட போகிறோம். 1 2 3 இப்போ இதே ஒட்டியில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம்.
1 sorry 2 3 3 4. இப்போ நம்ம 4 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ 1 2 3 4 5 சிங்கிள் செயின் போட்டாச்சு. 1 2 3 இந்த தேர்ட் செயினில் நம்ம எப்படி இது இருக்கு இல்லையா, இப்படி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு செயின். இப்போது சிங்கிள் crochet இதில் நம்ம போட போகிறோம். 1 3 sorry 4 5 6 7 சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 1 2 3 செயின்ஸ் விட்டுட்டு ஃபோர்த்து செயினில், அதாவது இந்த செயின் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போது போட போகிறோம். 4 டபுள் crochet போட போகிறோம் இந்த ஒரு செயினில். 1 2 3 3 4 4 போட்டாச்சு. மறுபடியும் 1 2 3 4 5 சிங்கிள் செயின் போட்டாச்சு. இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் ஜாயிண்டிங் ஆகும். இந்த கேப்பில் ஒரு செயின் போட்டுக்கணும், ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் 7 சிங்கிள் crochet 1 2 3 4 5 6 7. இப்போ மறுபடியும் 1 2 3 விட்டுட்டு இந்த ஃபோர்த் இருக்கு இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபோர்த்தில் நம்ம 4 டபுள் crochet எடுத்துக்க போகிறோம். 1 2 3 4. இப்போது நம்ம 5 சிங்கிள் செயின் போட போகிறோம். 1 2 3 4 5. இப்போ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஹோலில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. 7 crochet 1 2 3 4 5 6 7. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போது இதை இங்கே ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதில் நம்ம இப்போது நூலை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் இப்படி எடுத்துடுறோம். இப்படி மடித்து இப்படி சுற்றிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ரோஸ் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு.